received Christ, I had a great desire to serve. அப்ப நான் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் நான் வர்க் பண்ணிட்டு இருந்தேன். I was working in the medical field those days. நான் ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில வர்க் பண்ணிட்டு I இருந்தேன். was working at a pharmaceutical company. அப்ப நான் இந்த கிளினிக்லாம் போகும்போது அங்க பேஷண்ட்ஸ் முக்கியமாக இந்த ஏழை மருத்துவ பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு இருதயத்துல ஒரு பெரிய பாரம் So வரும். when I would go to the hospitals and I especially see the poor patients, and I would see a great burden in my heart. சோ அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிடல் GH ன்னு சொல்லுவாங்க சென்னையில. So at Chennai they would call it the Government General Hospital. அங்க வந்து ஹாஸ்பிடல் ஊழியம் மருத்துவமனை ஊழியம் செய்வாங்க. So they would do hospital ministry there. நான் என்ன பண்ணுவேன், என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு சனிக்கிழமை 4 மணிக்கு கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிடல் போயிடுவேன். So once I finished my job right at 7 p.m. I would be at the general hospital. நாங்க ஒரு குழுவா சேர்ந்து ஜெபிச்சிட்டு அங்க இருக்கிற வேரியஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அங்க போய் நாங்க அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக நாங்க ஜெபிப்போம். So we would pray as a group and we would go into various departments to pray over the patients. அங்க பாத்தீங்கன்னா பல நாள் அந்த நோயாளிகள் பல மாதங்களாக அந்த மருத்துவமனையில இருப்பாங்க. And if you see, there would be patients who would be there for nearly many months. முக்கியமாக இந்த கால் முறிவு சம்பந்தப்பட்ட அந்த வார்டுக்கு நாங்க போய் ஜெபிப்போம். Especially I would go to the ஆர்த்தோபெடிக் வார்டு. orthopedic ward. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மாசமா அங்க இருப்பாங்க, ஏன்னா அங்க அந்த வியாதி சரியாகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். So they would be there for many months because for them to heal it will take such a long time. சோ அப்படியாக ஒரு வாலிப பெண்ணை நான் சந்திச்சேன். So I met like that a young woman. அவ கால்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பி போடப்பட்டிருந்தது. And they had placed a big rod in her leg. நாங்க போய் அவங்கள விசாரிச்சு ஜெபிக்கும் பொழுது அவங்களோட பேரை வந்து ஒரு சின்ன ஒரு புத்தகத்துல நாங்க எழுதிப்போம். I usually write down names when I go to pray, and when I met with her. சோ ஏன்னா அவங்க திரும்ப வந்து அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக. So when we come again we may be able to pray again. சோ அப்படியாக இந்த பெண்ணை பார்த்து நான் பேசிட்டு, அம்மா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி So கேட்டேன். likewise when I was looking at this young girl and I asked her, what is your name? அந்த பொண்ணு சிரிச்சிட்டு மண்ணு அப்படினா. She smiled and she said in literal translation, mud. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் பேர் என்னன்னு கேட்டேமா. I said, I ask you what your name is. அந்த பொண்ணு சொன்னா என் பேர் மண்ணு ஆண்டி And she அப்படினா. says my name is Man, which means mud. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்னமா இப்படி எல்லாம் கூட பேர் வைப்பாங்களாமா? So I was wondering, will they even keep these sort of names? I asked her. சோ அவ சொன்னா, போங்கக்கா, எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா மண்ணாங்கட்டி, மூக்குத்தி, நெட்டையன், குட்டையன், கருப்பையா, வெள்ளாயி இப்படிதான் அக்கா பேர் வைப்பாங்க. And she said to me, Akka, do you know that these are the kind of names they would keep for us in our villages? அதெல்லாம் சரிமா, ஆனா மண்ணுன்னு யாராவது ஒருத்தர் பேர் வைப்பாங்களாமா? Okay ma, those are the sort of names that they have for you guys, but is it really mud, your name? அப்ப அந்த பெண்ணு சொன்ன ஒரு காரியம் என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சது. And this young woman, the thing that she said to me, it had an effect on my heart. அக்கா, நான் பொண்ணா பிறந்துட்டேன் இல்லக்கா, அதனால தான் எங்க வீட்ல பிடிக்காம எனக்கு மண்ணுன்னு பேர் And she வச்சிட்டாங்க. said, Akka, I was born a girl, they did not like it in my family, and that's why they named me mud. அந்த பெண்ணுக்காக நான் சொல்றது 25 வருடம் முன்பதாக நான் பார்த்தேன். அந்த பெண் இன்னமும் அந்த பெண்ணை பார்த்து பேசினுடைய காரியம் என் இருதயத்துல பசுமையாக It's இருக்கு. nearly 25 years ago, but still it is so fresh in my mind, all that I shared with that girl. இப்படியாக நம்ம வேதத்துல கூட 2 ஸ்திரீகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துக்கம் அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். We see in the Bible nearly 2 women naming their child as sorrow. ஆதியாகமம் 35:18 அதிகாரத்துல இப்படியாக பார்க்கிறோம். In Genesis 35:18 we see like this. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள், அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். Rachel was about to die, but her last breath she named the baby Ben-Oni, which means son of my sorrow. But the baby's father, however, called him Benjamin, which means son of my right hand. இந்த இடத்துல ரேச்சல் அந்த பிள்ளை பெறும்பொழுது அவளுக்கு வந்த அந்த துக்கத்தினால் அவள் மரித்து போனாள், ஆனால் அந்த பிள்ளைக்கு துக்கம் என்று பெயரிட்டாள் அவள். So Rachel was about to die, but in that moment she named her child sorrow. அவளுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். She named him Benoni, அப்படி என்றால் துக்கம் என்ற அர்த்தம், துக்கத்தின் மகன் என்ற which அர்த்தமாகும். means son of my sorrow. ஆனால் இந்த இடத்துல அவன் தகப்பனோ உடனடியாக
உடனடியாக அவனுடைய பெயரை பென்யமீன் என்று மாற்றி விட்டான். But you see the father immediately changing the name into Benjamin. ஏனென்றால் அவன் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சக்தி நிறைந்த ஒரு மகனாக, எனக்கு உதவுகிற ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்று அவங்க அப்பா உடனே பாத்தீங்கன்னா அவனோட பேரை மாத்திட்டாரு. So the father immediately intended for the son not to be a son of sorrow but a son who will be a right hand to the father. நீங்க அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மகன் மூலமாக தான் யோசேப்பின் மூலமாக அவனுடைய கண்களுக்கு தயவு கிடைத்த அந்த கதையை நாம பார்க்கிறோம். And then you see the story goes on that through him favor is found for Joseph. இந்த எபிரேய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா In Hebrew culture, if you would see, யாராவது ஒரு நபருக்கு பெயர் வைக்கும் பொழுது when they name somebody, அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறார்களோ அது அவர்களுடைய தலைவிதியையே மாற்றும் என்று அவர்கள் நம்பினார்கள். they believe that whatever they name the child, that would be their fate. இப்படிதான் ஒன்று நாளாகமத்துல நாம் 4வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது So in First Chronicles 4, அந்த இடத்துல இந்த புத்தகத்தை எழுதினவர் பாத்தீங்கன்னா நீங்க அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது अनेक பெயர்களை அந்த இடத்துல நாம பார்க்கலாம். if you would read through this book, you would see that many names are mentioned there. அந்த யூதா கோத்திரத்தின் சந்ததிகளை பற்றி அந்த நாமங்களை அந்த இடத்துல நாம பார்க்கலாம். You see the names of the generations of Judah. அந்த நாமங்கள் மத்தியில திடீரென்று பார்த்தால் யாபேஸ் என்ற ஒரு நாமத்தை நாம் பார்க்கிறோம். And then you see suddenly there's a name called Jabez. நாம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். Jabez was more honorable than his brothers. His mother had named him Jabez, saying, I gave birth to him in pain. யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தமாகும். Jabez meant I gave birth in pain, sorrow. துக்கம் அல்லது வலி என்று It அர்த்தமாகும். is sorrow or pain. நமக்கு தெரியும் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது ஒரு தாய்க்கு எப்பேற்பட்ட வலி இருக்கும் என்று. We know that when a child is birthed, the pain that a mother undergoes. ஆனால் அந்த வலி நிமித்தமாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு துக்கம் என்று பெயர் வைக்க முடியுமா? But can a mother name her child sorrow due to that pain? நம்முடைய வேதாகமத்தில் அவ எதன் காரணமாக இப்படியாக தன்னுடைய பிள்ளைக்கு துக்கம் என்று பெயர் வைத்தாள் என்று போடப்படவில்லை. The Bible does not mention for which reason she is naming the child sorrow. ஒருவேளை அவள் வலியின் காரணமாக துக்கம் என்று பெயரிட்டிருக்கலாம். Maybe because of her own pain. இல்லை என்றால் அவளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தமாக தன்னுடைய பிள்ளையை பெற்ற பொழுது அதற்கு துக்கம் வலி என்று அவள் பெயரிட்டிருக்கலாம். Maybe because of some sorrow or challenge in her life while she gave birth, she would have named the child such as this. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பெக்கும் பொழுது அதுக்கு கொடுக்கப்படுற பெயர் தான். If the mother can give a good gift to the child, it is a name that she christens the child with. இந்த காலத்துல கூட பாக்குறோம் நம்ம யங் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தை பெக்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே ஆராய்ச்சி செய்யறாங்க. எதை ஆராய்ச்சி செய்யறாங்களோ இல்லையோ தான் வருகிற குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்ட்டு என்னோட பெயர் ஸ்டார்ட் பண்ணா என்னோட குழந்தை பேரும் ஏலியே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்றாங்க. In this day and age, you see that young parents doing a lot of research, and if they say that parent's name starts with A, I need to do the name with A as well. ஒருவேளை யாபேஸ் இந்த காலத்துல இருந்திருந்தானா தன் பேரை கூட மாத்தி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். If Jabez was in this time and age, he would have changed his name quickly. நம்ம செய்தித்தாள்ல கூட अनेक நேரத்துல நம்ம பார்க்கறோம் சில பேருக்கு அவங்க பெயர் பிடிக்கலனா போய் அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் மாத்திடுறாங்க அப்படியே. Sometimes we see on the newspapers that if they do not like their name, they go and change the spellings or all of that. ஏனென்றால் அந்த பெயருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. Because there's a lot of importance given to the name. நான் பிறந்த பொழுது எங்க அம்மா எங்க வீட்ல எனக்கு ரேகான்னு சொல்லி பெயர் வச்சாங்க. When I was born, my mother named me Rekha. அது ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான நேமா பேரா தான் இருக்கு. It sounds like a very stylish name. கொஞ்ச நாள் கழிச்சு நான் அது என்ன அதோட அர்த்தம் அப்படினு சொல்லி பார்த்தேன். But after a while I looked upon the meaning of the name. ரேகானா கோடுன்னு அர்த்தம். Rekha means line. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், "ஏமா உனக்கு வேற பேரே கிடைக்கலையாமா உனக்கு?" So I asked my mother, "Mom, did you not find any better name?" கோடுங்கிறது ஒரு பேராமா? Is line a name even? அப்ப சொன்னாங்க, "ஐயோ எனக்கு தெரியாதுமா, உங்க சித்தப்பா தான் அப்ப யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்களா, அதனால உங்க பேர் அப்படி வெச்சிட்டாங்க." I do not know, ma. When you were born, your uncle thought a famous actress was there, and so we named you after her. ஒரு போதகர் இருந்தாரு. And there was a pastor. அவர் அமெரிக்கா தேசத்துக்கு அவர் பிரசங்கம் பண்ணதுக்கு அவர் அழைச்சாங்க. He was called to America to share the word. அவர் ரொம்ப சந்தோஷமா அமெரிக்க தேசத்துக்கு கடந்து போனாரு. He was very excited. He went to the
US. அப்ப அவங்க சொன்னாங்க உங்களை வந்து ஏர்போர்ட்ல உங்களை வந்து ரிசீவ் பண்றதுக்கு ஒரு நபர் ஒருத்தர் வருவாரு. And they said to him that there will be somebody who will receive you at the சோ airport. அந்த நபர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. The person's name is Andy, they said. சோ இவர் நினைச்சாரு ஓஹோ அமெரிக்கா தேசத்துல நமக்கு ஆண்டின்னு ஒரு புதுசா ஒருத்தர் வந்து நம்மள பிக்கப் பண்ணிக்க போறாரு. And he thought, okay, I'm going to the airport and there's going to be somebody named Andy who's going to pick me up. சோ விமானத்துல இருந்து இறங்கி சுத்தி முத்தி பார்க்கறாரு எங்கப்பா அந்த ஆண்டின்னு He சொல்லி. got off the flight and he looks around, where is this Andy? சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜோரா நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தன் அங்க இருந்து And வராரு. then you see there's a very local boy that's coming toward him there. Hello pastor, I'm Andy. And he says, hello pastor, I'm Andy. ஆண்டியா உன் பேர் என்னப்பா அது? எனக்கு ஆண்டின்னு சொன்னோன்னே நான் வேற யாரோ வருவாங்க அப்படின்னு நினைச்சேனே. What is this? When I thought of Andy, I thought somebody is going to show up. ஊர்க்கார பையனா வந்து நிக்கிறியப்பா நீ. You're a local boy, you stand here in front of me. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ்டர், என்னோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முனியாண்டி. Not that pastor, my name is really Muniandi. நான் அமெரிக்கா தேசத்துல வந்து என்ன முனியாண்டின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? If somebody calls me Muniandi in America, will they be okay with calling me that way? அதனால தான் என் பேரை ஸ்டைலிஷா நான் ஆண்டின்னு மாத்திக்கிட்டேன். That is why I changed it into Andy. சோ எத்தனை பேர் இங்க உங்களோட பேர் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது. I do not know how many of you like or dislike your own name. ஆனா எனக்கு நல்லா தெரியும் யாபேஸ்னுடைய தாய் அவனுக்கு அந்த பேர் வைத்த பொழுது அவனுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது இந்த பேர் வேண்டாம்னு அவன் சொல்றதுக்கு. But I know well that when the mother of Jabez named him this, he had no choice whether or not to accept it. அவன் பிறந்த பொழுது அவனுடைய அந்த பேருக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கலாம். When he was born, he may not have understood the meaning of his name. ஆனால் அவன் வளரும் பொழுது எல்லோருமாக சேர்ந்து துக்கம் இங்க வா, வலி இங்க வான்னு சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளவு ஒரு வேதனையினால நிறைந்திருக்கும். So when he grew up and when everybody called him sorrow, come here, pain, come here, how much sorrow would have filled his heart. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நாம கூப்பிட்டு சொல்றோம் இல்லீங்களா, சிஸ்டர் I'm blessed with a daughter. When a baby is born, we call and we announce the news, sister, I'm blessed with a child. எனக்கு ராஜா மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கான்னு சொல்றோம். Like a king, a son is born. எனக்கு ஒரு பேரன் பேத்தி பிறந்திருக்கான்னு சொல்றோம். A granddaughter, a grandchild is born. ஆனா யாபேசினுடைய வீட்ல என்ன சொல்லிருப்பாங்க? But in the house of Jabez, what would they have said? சாபத்தோடு துக்கத்தோடு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிருப்பாங்க. With curse there is a child that is born. அந்த குழந்தையின் உள்ளம் வளரும் பொழுது அது எவ்வளவு ஒரு வலியில இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. How much pain the child would have felt as the child grew up, you imagine. என்னுடைய குடும்பத்துல நாங்க 4 பெண் பிள்ளைகள். We have 4 girls in our house. நான் மூணாவது பெண் பிள்ளை. I'm the third girl child. நான் மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த பிறகு when I was born as a third girl child, அந்த டாக்டர் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. The doctor went to my father and said, உங்களுக்கு மூணாவது பொண்ணு பிறந்திருக்கு ஐயா. Your third child is also a girl, father. எங்க அப்பா அப்படியே போய் குப்புறப்படுத்திட்டாராம். And they said my father just went and slept. சோ அப்ப எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க அன்னைக்கு உங்க அப்பா குடிக்க ஆரம்பிச்சது. So my mother would tell me that is the day on which your dad began drinking. நான் ஒவ்வொரு வருடமும் வளரும் பொழுது எங்க அம்மா கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. And when I would grow up, every year that passes by, my mom would calculate and say. நான் 10 வயசு இருக்கறப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க நீ பிறந்து 10 வருஷம் ஆச்சு உங்க அப்பா குடிக்க ஆரம்பிச்சு. And when I was 10, my mom would say it's been 10 years since your dad began drinking. 40 வயசு ஆனப்போ எங்க அம்மா திரும்பவுமா வந்து 40 வயசு ஆச்சு அப்படினாங்க. When I turned 40, my mom would tell me it's been 40 years. நானே பாட்டியாக போறேன் வாயை மூடி போமா நீ அப்படினா. I would say I'm becoming a grandma myself. Mom, please keep quiet. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இதயத்தில் நம்மை அறியாமல் ஒரு வேதனையை கொண்டு வருகிறது. So all of these things unintended, it brings pain within us. பொதுவாக பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பட்ட பெயர் அப்படினு சொல்லுவாங்க, பிராண்டிங் அப்படிம்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்லனா நமக்கு பிடிக்காதவங்களோ இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸோ அந்த மாதிரியான பெயரை கொடுக்கலாம். In general they say branding, and who gives this? It's our relatives, our friends, our families. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாயே தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பட்ட பெயர் வைக்கிறா. But you see here it's the own mother who's branding her son. துக்கம் என்று அவளுக்கு ஒரு பட்ட பெயர் வைக்கிறா. She's giving her son the name sorrow. இங்க இருக்கிற எத்தனை தாய்மார்கள் உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லலாம் நான் நல்ல பெயர் தான் வச்சிருக்கேன்னு. Here many of you mothers would tell I've kept a good name for my child. ஆனா உங்களுடைய குழந்தைகளை பத்தி நீங்க பேசும்பொழுது எத்தனை தடவை அவர்களை நீங்க பட்ட பெயர் வைத்து அவர்களை கீழே தள்ளி இருக்கீங்க. But when you speak of your children, how many times do you call them names and brand them with other names? உங்க குழந்தை படிக்காத பொழுது எத்தனை பேர் நீ முட்டாள்னு சொல்லிருக்கீங்க. When your child doesn't study, how many
many of you have called your child foolish? வேலைக்கு போகாம இருக்கும்போது நீ ஒண்ணுக்கும் உதவாத தண்டோன்னு எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? When the child does not go to the job, how many of you have called the child useless, fit for nothing? எத்தனை கணவன்மார்கள் உங்கள் மனைவிகளை பார்த்து நீ முட்டாள் ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்லிருக்கீங்க? How many husbands have looked at the wives to say you are foolish, you know nothing? எத்தனை மனைவிமார்கள் கணவனை பார்த்து தவறாக சொல்லியிருக்கிறீர்கள்? How many wives look upon the husbands to speak badly? இந்த மனைவிமார்ங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க தான் பெஸ்ட், மத்தவங்க சரியில்லைன்னு நினைப்பாங்க, என்ன சேர்த்து. Wives sometimes would think that they are best and no one else comes close. நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா, when our children do a mistake, அப்பா போலயே பொண்ணு வந்திருக்குப்பா, like father the child is come, அம்மா போல பையன் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. never will say the son is just like the mother. இன்னொரு படி மேல போவாங்க. They will go up another notch. சிஸ்டர், மாமியார் இல்லாத ஒரு இதுவைய பொண்ணு தீத்து வைக்கிறா. Whatever the lack is of my mother-in-law, my daughter is fitting that in. அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம. That is how we will talk of them. இப்படிப்பட்ட எத்தனை பேர்களை சொல்லி நம்முடைய குழந்தைகளை நாம கூப்பிட்டுருக்கோம். How many names do we have when we call our children? இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, now you see young people, அவங்க ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. they are in a sort of a difficult state. அவங்க எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போயிட்டு இருக்காங்க, நம்மளால வார்த்தைனால விவரிக்கவே முடியாது. We cannot describe in words the kind of path, the challenging path they are going through. அவங்களுடைய friends மத்தியில அவங்களுக்கு எவ்வளவு ஒரு போராட்டம். Amongst their friends, the challenges that they have. அவங்களுக்குள்ளாக எத்தனை விதமான கனவுகள். How many dreams within them. ஆனா அந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாத குடும்ப சூழ்நிலை. But a family situation that does not fulfill those dreams. நான் சின்ன பெண்ணா இருந்திருக்கப்ப நான் யோசிச்சிருக்கேன். When I was a child, I have thought so. என் தங்கையை பார்த்து நான் சொல்லுவேன், I would look at my younger sister and say, நம்ம பக்கத்து வீட்லயாவது பிறந்திருக்கலாம். we should have been born in the next household. எத்தனை பிள்ளைகள் இந்த காலகட்டத்துல அப்படியாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். How many young people are thinking so right now in this time? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு அப்பா? Why a father like this for me? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலை? Why a family situation like this for me? என்னுடைய வாழ்க்கையில இவ்ளோ கனவுகள் இருக்கே. So many dreams in my life. ஆனால் என் கனவுகள் எதுவுமே நான் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு. But a situation in which I'm unable to achieve my dreams. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாலிப பிள்ளைகள் போய் கொண்டிருக்காங்க. Our young people are going through a situation like this. ஆனால் இன்றைக்கு அந்த வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். But I want to ask a question to all the young people right now. உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் இப்படியாக உங்களுக்கு பலவிதமான பட்ட பெயர்களை சொல்லி கூப்பிடும் பொழுது, when the people around you brand you with names, நீங்கள் அதை ஏத்துக்கொள்றீங்களா? do you accept it? அந்த இடத்துல தான் நாம் யாபேசின் வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். That is where we see the difference, the distinction in Jabez. இந்த இடத்துல அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது. Here the verse beautifully says, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Jabez cried out to the God of Israel, "Oh, that you would bless me and enlarge my territory. Let your hand be with me and keep me from harm, so that I will be free from pain." And God granted his request. இந்த இடத்துல யாபேசுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய தாய் தனக்கு துக்கம் என்கிற பெயரை வைத்திருக்கிறாள். Here Jabez knew well that the mother has named him sorrow. ஒருவேளை அவன் அந்த பெயரை அப்படியே ஏத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் கழித்திருக்கலாம். He would have maybe accepted the name and he would have spent his life that way. அப்படி அவன் செய்திருந்தால் இன்று யாபேசை குறித்து நாம் இந்த இடத்துல தியானித்துக் கொண்டிருக்க If மாட்டோம். only Jabez did that, here in this place we would not have been meditating on Jabez. ஆனால் இந்த இடத்தில் யாபேஸ் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறான். But here Jabez is looking at a God with life. அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இந்த தேவனை என்னுடைய சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று அவன் நம்புகிறான். He is looking at the God of Israel and he is believing that this God is able to deliver him. ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்தது, இனிமே என் சந்ததியும் அவ்வளவுதான், நான் இப்படியே துக்கத்திலேயே நான் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருக்கலாம். He may have thought this is how my life has to go and I must spend my life and finish it in sorrow. அவனுடைய தாய் அவனுடைய தலையெழுத்து இதுதான் என்று சொன்ன பொழுது, இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் என்று அந்த ஜெபத்தை யாபேஸ் ஏறெடுத்தான். When Jabez's mother thought that this was the fate, Jabez believed that God was able to change his fate.
இந்த இடத்துல நான்கு அழகான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். There are 4 beautiful prayers in this place. முதலாவது யாபேஸ் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கேட்கிறான். Firstly, Jabez prays for God's blessing. ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும் உண்மையான ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து மட்டும் தான் வரும் என்று. Because Jabez believed that his true blessings can only come from God. நாம் யாருக்காக ஜெபிக்க போகும் பொழுது, When we go to pray for somebody, நாம் அப்படியே அவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும். we pray so well, God bless them. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். Meet all of their needs. அப்படியாக மனதுருகி நாம ஜெபிப்போம். We pray out of a Lord of compassion and ஆனா நம்முடைய mercy. உள்ளத்துல ஒரு கேள்வி போயிட்டு இருக்கும். But in our hearts we would have the question, எனக்காக யார் ஜெபிப்பா? who is going to pray for me? எனக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்காக யார் ஜெபிப்பா? Who is going to pray over my blessings? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, But here you see, யாபேஸ் தனக்காக அவன் ஜெபித்தான். Jabez is praying for himself. அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தன்னை ஆசீர்வதிக்கும்படியாக He's ஜெபித்தான். looking to the God of Israel saying, Lord bless me. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த இருதயத்துல ஒரு வேதனை இருக்கோ கடுகடு சிடுசிடுன்னு இருப்பாங்க. And if you see who all have this pain or sorrow in their hearts, they will be like a 6 o'clock face. 6 o'clock face. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசினாலே அப்படியே தேள் கொடுக்கிற மாதிரி It இருக்கும். will be as though a scorpion is stinging when they speak. ஏன்னா அவங்க உள்ளத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு வேதனை. There is so much sorrow in their hearts. அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. They also will not be well. மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. They would not intend for others to be well. ஆனால் யாபேசோ, But Jabez, எனக்கு துக்கம் என்று பெயரிட்ட என்னுடைய அந்த தாயின் காரியம், the mother who has named me sorrow, அது என்னோடே கூட முடியணும். that must end with me. அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு சாபமாக வந்த இந்த காரியம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று And நினைத்தான். not just that, but whatever has come as a curse must turn into a blessing, he thought. அவன் இந்த இடத்தில் தன்னை மட்டும் நினைக்கவில்லை. He did not think only of himself. தன் குடும்பத்தை He நினைத்தான். thinks of his family. தன் சந்ததியே அவன் He நினைத்தான். thinks of his generations. ஒருவேளை இந்த காலை வேளையில Maybe this morning, உங்களுடைய இருதயத்துல எப்பேற்பட்ட கவலை, கஷ்டங்கள், கண்ணீர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. I do not know what sort of tears, sorrow, pain is in you. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய தாய் எனக்கு துக்கம்னு பேர் வைக்கல. Maybe you might say, my mother did not name me sorrow. ஆனால் என்னுடைய வாழ்க்கையே துக்கமா தான் இருக்கு. But my life in itself is sorrow. என் வாழ்க்கையே வலிகள் நிறைந்ததாக இருக்கு. My life in itself is full of pain. இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா, In this morning, if you would say so, யாபேசின் தேவன் நம் தேவனாக the God of இருக்கிறார். Jabez is our God. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் God இருக்கிறார். who blessed Jabez is there to bless நாம் இந்த us. நேரத்துல கரங்களை உயர்த்துவோமா? Shall we lift our hands right now? உங்கள் இருதயத்தில் என்ன காயங்கள் இருந்தாலும், Whatever hurt may be in your heart, என்ன வலிகள் இருந்தாலும், whatever pain may be in your heart, யாபேஸ் அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டது போல when Jabez cried out to the God of Israel, நாமும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். today as well, let's cry out to this God. இயேசுவே, என்னுடைய வலியை உம்மிடத்துல நான் கொண்டு வருகிறேன். Jesus, I bring my pain to என்னுடைய you. வேதனையை உம்மிடத்துல நான் கொண்டு I வருகிறேன். bring my sorrow to you. என் துக்கமான சூழ்நிலையை உம்மிடத்துல நான் கொண்டு I bring வருகிறேன். my sorrowful situation to யாபேசை you. எப்படி நீர் ஆசீர்வதித்தீரோ, Just the way you blessed Jabez. என்னுடைய இந்த சோகத்தின் நாட்களை முடித்து End these sorrowful days. என்னை ஆசீர்வதியும். And you bless me, God. And the congregation says amen. Amen. Hallelujah. Let's clap our hands and give glory to God. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது ஒரு அழகான ஜெபத்தை கேக்குறாரு. And then you see another beautiful prayer தேவாயின் request. எல்லைகளை நீ பெரிதாக்கும். And he says, enlarge my territories. இப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரின்சிபல்ஸ் சொல்றாங்க. Now you see in this world there are a lot of principles. நீங்க ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், If you want to live a victorious life, இந்த 4 காரியத்தை பண்ணுங்க. do these 4 things. இந்த 5 காரியத்தை Do பண்ணுங்க. these 5 things. இந்த 10 காரியத்தை பண்ணுங்க. Do these 10 things. மார்க்கெட்ல அப்படிப்பட்ட புக்ஸ் எல்லாம் அவேலபிளா A lot of books like this available in the ஆனா market. இந்த இடத்துல யாபேஸ் எப்படி But ஜெபிக்கிறான்? today how is Jabez praying in this என்னுடைய place? எல்லைகளை பெரிதாக்கும். Lord, enlarge my territories. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அவன் ஒரு செல்ஃபிஷான ஒரு சுயம் நிறைந்த ஒரு ஜெபத்தை கேக்குறானோ. You may think he's asking a selfish request. ஆனா இந்த இடத்துல ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஜெபத்தை அவன் ஜெபிக்கிறான். But here he's praying a selfless prayer. நான் சொன்னது போல அந்த துக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே முடிந்து ஆசீர்வாதமாக தொடங்க வேண்டும் என்று நினைத்தான். Like we said, he intended for the curse to end and become a blessing in his life. அது தன்னுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, And not just in his life, தன் குடும்பத்தார் வாழ்க்கையிலும், but in the lives of his தான் family, சுற்றி இருக்கிறவருடைய
வாழ்க்கையிலும் but in the lives of people around him, அவனுடைய சந்ததி முழுவதுமாக அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று and நினைத்தான். in all of his generations to come, he wanted it to be a blessing. இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட சுயநலமற்ற ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். Today we too need to pray a selfless prayer like that. இது நம்மை குறித்து மட்டுமல்ல, And this is not just about us. நாம் நன்றாக இருக்கும் பொழுது When we are well, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. our family is blessed. நம் குடும்பம் மூலமாக சபையை ஆசீர்வதிக்கிறோம். Through our family we bless the நம் church. சபை மூலமாக சமுதாயத்தை Through the ஆசீர்வதிக்கிறோம். church we bless the community. இந்த சமுதாயம் மூலமாக நாம் இந்திய தேசத்தையே இயேசுவின் அன்புக்கு நாம் எடுத்துச் செல்கிறோம். Through the community we take the love of Jesus to the nation. இந்த காலையில வேளையில கூட அப்படிப்பட்ட ஒரு சுயநலமற்ற யாபேசின் ஜெபத்தை நாம் So ஜெபிப்போமாக. this morning let us like Jabez pray a selfless prayer. அடுத்ததாக மூன்றாவதாக And then thirdly, அவன் மனிதனுடைய பலத்தை அவன் நாடவில்லை. he is not seeking the strength of man, அவன் தேவனுடைய கரம் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று but நினைக்கிறான். he desires God's hand to be with him. தனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் மேல் அவன் நோக்கி பார்க்கறான். He looks to the place from where his help comes from. நமக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்துல பல பேர் இருக்கலாம். There may be many people in this world to help ஆனா us, அவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம கூட வருவாங்கன்னு தெரியாது. and we do not know how far a distance they will come with us. ஆனால் நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது, But when we rely on நம்மை God, அவரிடத்துல நாம் தாழ்த்தும் பொழுது, when we humble ourselves before நாம் எந்த God, வழியிலே செல்ல வேண்டும் என்ற அவருடைய கரம் நம்மை நடத்தும். His hand would lead us to the direction that we need to walk in. 1 பேதுரு 5:6-7 இப்படியாக பார்க்கிறோம். In 1 Peter 5:6, the Bible ஆகையால் says, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Humble yourselves therefore under the mighty hand of God, that he may exalt you in due அவர் time, உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். casting all your cares upon him, for he cares for சோ you. இந்த காலை வேளையில கூட This morning, உங்களுடைய கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அவர் மேல all வைத்திடுங்க. your cares, your worries, your burdens, place it on him. அவருடைய கரம் உங்களை வழி நடத்தும்ங்கிற விசுவாசம் நமக்குள்ளாக வரட்டும். Let's have a faith that his hand will lead us. கடைசியாக இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். Finally he prays this prayer, எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்தருளும் என்று and he ஜெபிக்கிறான். says, please keep me away from இது evil. எவ்வளவு ஒரு முக்கியமான ஜெபமாக இருக்கிறது இந்த What a crucial காலகட்டத்துல. prayer this is in this time and age. இந்த 2 வருட காலம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக நம்ம போவோம், நம்ம கற்பனை கூட பண்ணியிருக்க We மாட்டோம். hadn't even imagined that we would walk through a situation like this over the இன்னும் past 2 என்னென்ன காரியங்கள் years. நம்முடைய வாழ்க்கையில வரும் நமக்கு தெரியாது. We do not know what else is to come ஆனால் இந்த yet. யாபேசு ஜெபித்தது போல But just like Jabez prayed, நாம் தேவனை நோக்கி கேட்போம். we will look to God and ask, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு help Lord from evil to be away அவர் from me, நம்மோடு கூட இருக்கும்படியாக. for Lord to be with us. இந்த வசனத்திலே அந்த கடைசி வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வார்த்தை. The final word in this prayer is my favorite. அதுல பாத்தீங்கன்னா தேவன் அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினார். The Bible says, and God granted his request. Let's clap our hands and give glory to God. எவ்வளவு ஒரு அருமையான காரியம், எவ்வளவு ஆண்டவருடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும்னா தேவன் உடனே அவன் கேட்ட அந்த காரியத்திற்கு அவருக்கு பதில் கொடுத்திருப்பார். How much Lord's heart would have been delighted that immediately his request was granted. So இந்த காலை வேளையில யாபேசின் தேவன் நம்முடைய தேவனாக And இருக்கிறார். this morning the God of Jabez is our God. யாபேஸ் ஜெபித்தது போல தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். Just like Jabez prayed, shall we also pray for the blessings of God? நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கும்படியாக ஜெபிப்போம். We pray for the Lord to enlarge our territory. நாம் நம்மை தாழ்த்தி நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனிடத்தில் நாம் We ஒப்படைப்போம். humble ourselves and ask the Lord to take charge of our lives. அப்பொழுது நம்முடைய சபிக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக And மாற்றுவார். then our life of curse will be turned into a life of joy. யாபேசின் தேவன் நமது தேவன். The God of Jabez God is bless our you. God. May God bless.